Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் தங்குவதற்கு வசதியாக சென்னை விமான நிலையம் அருகே புதிதாக கட்டப்படவுள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம். தான் அறிவித்த அறிவிப்பினை செயல்படுத்தி காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களின் வசதிக்காகவும் அவர்களின் பயணத்தை மேலும் இனிமையாக்கவும் ஹஜ் இல்லம் அமைக்க அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள ஆண்டுதோறும் சென்னை வரும் இஸ்லாமியர்கள் பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் தங்கி அவர்கள் செல்வதற்காக அருகில் ஹஜ் பயணம் குறித்த ஒரு இல்லம் தமிழ்நாடு அரசு சார்பில் செயல்படும் என கடந்த மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே இன்று அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று வருகிறது. அரசு நிலப்பரப்பில் 30 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் நாளொன்றுக்கு 400 ஹஜ் புனித பயணிகள் செல்வதற்கு வசதியாக இந்த தமிழ்நாடு ஹஜ் இல்லம் தற்போது துவங்கப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கலை முதலமைச்சர்கள் நாட்டி வருகிறார். ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர்கள் அறிவித்திருந்தார். அதில் விமான நிலையத்திற்கு அருகிலே நங்கநல்லூரில் ஒரு புதிய இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் ஹஜ் பயணிகள் தாராளமாக ஒரு நாள் முன்னதாக தங்கிவிட்டு செல்லலாம் எனவும் அறிவித்திருந்தார். நாளொன்றுக்கு 400 பயணிகள் வரை இந்த ஹஜ் இல்லத்தில் தங்கலாம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களும் அங்கே வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்களுக்கு நிதியும் ஒதுக்கப்பட்டு வருகிறது. அதாவது அவர்கள் செலவிடும் தொகையோடு அரசின் சார்பிலும் நிதி கொடுக்கப்பட்டு ஹஜ் பயணத்தை மேற்கொள்வர்களுக்கு அரசின் சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நங்கநல்லூரில் 400 பயணிகள் ஒரு நாளொன்றுக்கு தங்கும் வகையில் புதிய ஹஜ் தமிழ்நாடு இல்லத்தை முதலமைச்சர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். இன்னும் 6 மாதத்தில் அது செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்தபடி இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். இணை மானியம் வழங்கப்பட்டுள்ளது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ரூபாய் 4.76 கோடி மதிப்பீட்டில் 10 இல்லத்தை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தும் மதச்சார்பினை கொள்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னாலும் எந்த நிலையிலும் பாதுகாக்கும், சிறுபான்மையினருக்கு என்றென்றும் அரணாக திகழும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கண்ட ஹஜ் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டி சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.